செகண்ட் ப்ரீ செமிஃபைனல் மேட்ச் பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த மேட்சை திருப்பூர் மேக்ஸிமஸ் டேக்கிங் ஆன் கேரனூர் ஸ்டெயின் 11. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின் 11 அதே 5 ஓவர் ஃபார்மேட்டு, ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். ஜிம்பா காத்தி ஸ்டேக்கில் ஓப்பனிங் பவுலர் ஒர்டெக்ஸ் பாபு வந்திருக்காங்க. மேட்ச் பிகின்ஸ். தூக்கி போட்டு உள்ளே கொண்டாந்தார், வந்தவனே அரைஞ்சாருங்க. இவருக்கு வித்தியை கொடுக்கக்கூடாதுங்க, அது அவருக்கும் தெரியும். பிளாக் ஷீப் அங்கே தடுத்து கொடுத்துருச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. மிட் விக்கெட்டில் ஒருத்தர் டீப்ல ஏற்றி வச்சிருக்காங்க, அஜய் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கார்த்தியோட ஸ்ட்ராங் ஜோன் த்ரூ எக்ஸ்ட்ரா கவரில் தடுக்க ராஜா போட்டு வச்சிருக்காங்க. ஓ டூ மச் வித் ஆஃப், அதை எடுத்துக்கிட்டாரு பேட்ஸ்மேன். இதுவும் 6 அங்கே ரொம்ப வித்து கொடுத்து போட்டாங்க. லென்த் வேற உடஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லராக போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்க வைக்கலான்னு பார்க்கலாம். பட் அதுவும் டேஞ்சர் தான். ஃபஸ்ட்டாக போடப்பட்ட பந்து பட் ஆர்க்குக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவேன். பேட்ஸ்மேனோட ஆர்க்குக்கு அது கண்டிப்பாக வெளியே தான் பனிஷ் பண்ணியிருக்காரு. ஏர்லியராகவே அட்டாக் பண்ணி காட்டியிருக்காருங்க. ஜிம்பா காத்தி மீண்டும் களத்தில் களம் புகுந்து கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்த பந்து எதிர்பார்த்தபடி எக்ஸ்ட்ரா பேஸ், அந்த எக்ஸ்ட்ரா பேஸையும் லைக் பண்ணி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அடிச்சு காட்டியிருக்காரு. 6 தாங்க. ஹேட்ரிக் 6களை பதிவு பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் தான், ஒரே மேக்ஸிமம் தான் வந்துட்டு இருக்குங்க மேக்ஸஸ் கையிலேருந்து. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக. கார்த்தி, வீரமணி, சரண் ஆல்ரெடி மேக்ஸஸ்குள்ளே எப்போயோ போயிட்டார். இவங்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் அதிகமாக வரக்கூடிய பிளேயர். அவங்களாம் இப்போ மேக்ஸிமஸ்க்கு ஆடுறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலில் வரக்கூடிய பிளேயர் மேக்ஸிமம் வெயிட்லெஸ் பாலில் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பாலும் கற்றுக்கிட்டு அதுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, ஷைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சேஞ்ச் இன் ஃபீல்டு டீப் கவர்ஸில் வச்சுருந்த ஆளை நகர்த்திட்டாங்க. இப்போ ஸ்வீப்பர் கவர்ஸ் அங்கே வச்சுருக்காங்க டீப்பில். நல்ல பிளே வர விட்டு ஆடினாரு. நல்ல பந்து வேற, டூ க்ளோஸ் டு பாடி, வித்தே கொடுக்காத பந்து. மாற்றிட்டாங்க, 2 மாற்றிட்டாங்க. எதிர்பார்க்கல இங்கே 2 ஓடுவாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. முக்கியமான ஒரு பந்து, விக்கெட் விடாம ஆட பார்க்கணும். சூப்பராக தூக்கி போட்டார். ஆஹா, அது ஒரு கூகுளி உள்ள ஆஃப் கட்ராக உள்ள வந்த பந்து. இந்த பந்து 6 மாறி இருக்கு. பாபுக்கு ஆப்போசிட்டா இந்த கிரவுண்டில் எல்லா பக்கமும் ரன்ஸை கொண்டாந்துருக்காருன்னு சொல்லலாம் ஜிம்பா காத்தி. எண்டாவது ஓவர் காமன் பவர் பிளே ஒரு முடிவில் ஸ்கோர் 28 வந்தது. ஜிம்பா காத்தி பேட்லன்னு தான். ஸ்ட்ரைக்குக்கு இந்த முறையும் விடலை. இனிமேல் தான் வரணும் சுகுந்தன் இந்த மேட்சுக்குள்ளேயே. ஆன் ஸ்ட்ரைக் இப்போ சுகுந்தன். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் மீமிசல் ராஜ். ஃபஸ்ட் பாலே விக்கெட்டு. அண்டர் ஏஜ் இருந்தாலுமே லோவாக வந்தாலுமே இந்த கேட்சை பிடிச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது விக்கெட்டை தாண்டி டாட் பாலுகளும். ஒரு டாட்டு ஒரு விக்கெட்டு. சுகுந்தன் தான் பிடிச்ச முதல் பால் ஆட்டம்லேருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் சரண் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் கீழே வந்திருக்குங்க. நிறைய பால் கீழே வரப்போகுது. போன பால் போயிட்டு ரீபால். இந்த பால் பேக் ஆஃப் த ஹேண்ட். குத்தி ஃபாஸ்ட்டாக போட்டார். போல்டு இடிஸ்டார் பழக்கு. மீமிசல் ராஜ் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 தரமான விக்கெட்டு. லெஃப்டி பேட்ஸ்மேன் உள்ள கொண்டாந்துருக்கு. வீரமணி ஸ்ட்ரைக்கில் இப்போ விலைக்கு போட்டார். வித்து கிடைக்கும். பேட்டை விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். 6 முதல் 2 மேட்ச்சில் படலை. முக்கியமான டைம் லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு பட்டிருக்குன்னு சொல்லலாம். டூ மச் வித் ஆஃபர். வித்து எனக்கு ஆஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. க்ளோஸ் டு பாடி வருவாரா? ஆஃப் கட்டர் போட்டாருங்க. 2 ஓவர் முடிவில் 36 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். ஸோ லாஸ்ட் ஓவர் மீமிசல் ராஜ் ஓவர் 8 ரன் ஓவர். அதில் 2 முக்கியமான விக்கெட்டு. அடுத்த நியூ பவுலர் பகவதி. முதல் பந்து சரண் அவருக்கு ஸ்டெப் அவுட் பண்ணார். ஸ்டேட்டில் ரொம்ப வேக்கண்ட். அந்த வேக்கண்டை யூஸ் பண்ணி கமிட்டிக்கு பக்கத்தில் அடிக்கப்பட்ட 1 பவுன்ஸ் பவுண்டரி. அங்கே நான் எவ்வளோ நிற்கிறேன்னா அதே அளவுக்கு அவரும் நிற்கிறாரு அம்பையரா. எனக்கு அவ்வளோ எனர்ஜிலாம் இல்லை. லெஃப்டாக திரும்பி ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன். ஒரு புல்லட் வேகத்தில் போச்சு. அந்த புல்லட் பால் நிற்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டாரு உப்ளியக்குடி பிரதீப். அந்த அளவுக்கு வேகமாக போயிடுச்சு. அதை கவர் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. லெஃப்டாக திரும்பின பக்கமே போட்டாங்க. ஃபுல் கனெக்ஷன் கிடைக்கல சரண் அவருக்கு. அவர் இனியன் பக்கம் போயிருக்கு. போன பால் வைடே ரீபால். பால் கரெக்டாக உள்ளே போட்டாருங்க. சார் லாட்டில் விழுந்த பந்துங்கிறது இதுதான். வைடிஸ் லாங் ஆஃபில் ஒரு 6 பார்த்தோம். கொஞ்சம் டெத் சைடு அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கரெக்டாக லாங் ஆஃப் மேலே ஒரு 6.
கிரவுண்டடாக போயிருக்கு. ராஜுக்கு வேலை வச்சுருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு. நல்லா ஸ்டாப் வேறு. வித்தவுட் கன்சீடிங் எனி மோர் ரன். ஒரே ரன் மட்டுமே இங்கே. போன பால் வைடு, பின்னாடி பவுண்டரி வேறு. லெஃப்டாக திரும்பி ஆட பார்த்தாரு. ஸ்டிக்கை மறைச்சிட்டாரு மொத்தமாக பாடியை போட்டு. டாட் பால். 3 ஓவர் முடிவில் 58 ஸ்கோரு. அதே 2 விக்கெட் விட்டு ரைட் லெஃப்ட் ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. மீமிசல் ராஜ் வந்திருக்காங்க. மீண்டும் பிரேக் த்ரூ தேவை, அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அவருக்கான 2வது ஓவர். லேட் டைமிங். செகண்ட் பால். யாக்கிங் லென்த் குத்தி போச்சு. ஒருத்தர் மட்டும் ஓடி இருக்காரு. இப்போ விக்கெட்டை விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லெஃப்டி பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். கேட்ச் டிராப்பு. சரணுக்கு கேட்ச் விட்டுருக்காங்க. கேட்ச் டிராப்பு. நோ பால் என்ற கால் வேற வந்திருக்கு. போன பால் ஓவர் ஸ்டெப் நோ பால் காரணமா ஃப்ரீ ஹிட் பால். தூக்கி போட்டாரு. அதை எடுத்துட்டாருங்க. வர விட்டு அடிச்சாரு. ஒரு மான்ஸ்டர்ஸ் ஆறுங்க. டிஸ்டன்ஸ் கண்ட்ரியில் போயிருக்கு. ஒரு காஸ்ட்லி கேட்ச் டிராப். அடுத்த பாலே குத்தி போடப்பட்ட பந்து. ஒரு லெக் கட்டர் நல்லா உடச்சு கொண்டாந்தாங்க. நல்ல பால் அடித்த பேட்ஸ்மேன் அஸ்வின் சொல்கிற மாதிரி தான். வீரேந்தர் சேவாக் நல்ல பால் போட்டால் ஒரு ஆஸ்வின்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ரபிஷ் பால் ஒன்று நான் போடுவேன், அதில் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி போட்டாருங்க. நல்லா உடச்சி போட்டார். லோவாகவே வந்துருச்சு. இதுவும் ஸ்டெக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் மீண்டும் மணி ஸ்டெக்கில் இப்போ ஃபாஸ்ட்டாக போட பார்த்தாரு. ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டியிருக்காரு. 4 ஓவர் முடிவில் 66 ஸ்கோரு. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் திருப்பூர் மேக்ஸிமஸ். அடுத்த நியூ பவுலர் பிங்கோ. அரவிந்த் ஸ்டெக்கில் முதல் பால். பிங்கோ அவர்ட்டு நல்ல இடத்துல போட்டாங்க. செம்ம இடங்க. அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் போனால் கீழே ட்ரைவ் ஆடலாம். சிப் பண்ணால் நேரில் கேட்சா மாறும். செம்ம இடத்துல போட்டார். இதே லைன்லேருந்து தான் போன மேட்ச்சில் அரவிந்த் போட்டார். ஆக்சுவலாக கொஞ்சம் ஷார்ட்டாக உடஞ்சிச்சு. அதே அவுட் சைட் ஆப்ஷன் போடப்பட்ட பந்து. அதே லைனில் போட்டார். லென்த்தை மட்டும் இழுத்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஃபுல்லராக வந்திருக்காரு. அந்த லைனை பிடிச்சிட்டாருங்க. கரெக்டாக அதே லைனில் போட்டுட்ருக்காரு. லென்த்தை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல் பால் ஸ்பாட் ஆன். அடுத்த பால் பேட்டில் ஆடினாங்க. இந்த பால் போன முதல் பாலை விட கொஞ்சம் ஃபுல்லர். 3 மோர். லைனை கவர் பண்ணி அடிச்சாருங்க. ஸ்லாக்டட்னு சொல்லலாம். கண்டிப்பாக அரவிந்த் அவர் பேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தார். அந்த லைனை கவர் பண்ணுறதுக்கு அழகாக இருந்துச்சு. அடுத்த பந்து குத்தி போட்டாங்க. போன பால் டாட்டு. முக்கியமான பந்து. அண்டர் ஏஜ் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த முறை முக்கியமான டைம் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு. அங்கே விக்கெட்டை பிடிச்சிருக்காங்கன்னு தோணுது. எஸ், 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். ஸ்டெயின் 11க்கு டார்கெட் 76 ரன்னு. சேசிங் காக்கா லெஃப்ட் ரைட்டில் உள்ளே வந்திருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. இனியன் ஸ்டேக்கில் அந்த இடத்துல வேந்தன் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் விக்கி. பவர் பிளே ஓவர். லாங் ஆன் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். லாங் ஆஃப் எல்லாமே உள்ள. மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டர் போட்டு வச்சுருக்காங்க. டீப்பில் முதல் பால் சேஸில் குத்தி போட்டார். டைமிங் கிடைக்கல. வித் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட வந்துருச்சு பந்து. பேச தாண்டி பேசக்கூட எடுத்திருப்பாரு. இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான் ஏமாற்றிருக்கு. செகண்ட் பால் சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஆள் இருக்க பக்கம் தான் போயிருக்கு. இளையராஜா பக்கம் போயிருக்குன்னு சொல்லலாம். ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. இப்போ வேந்தன் ஸ்டேக்கில் இருக்க போகிறாங்க. தர்மன் உள்ள வச்சு போடுறாங்க. ஆஹா, ஒரு கட் எடுத்துருச்சு. நல்ல கட் எடுத்துருச்சு. அதை பார்க்காம ஓடி இருக்கலாம். ஏன்னா ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பவுண்ட்ரி போகலை. இப்போ பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி லைட்டாக திருப்பி விட்டார் வேந்தன். வேகத்தை கம்மி பண்ணாருங்க. சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஒர்க் ஆகியிருக்கீங்க. மீண்டும் சேஞ்ச் ஆஃப் பேஸ். பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. க்ளோஸ் பார்த்து மணி அங்கே குத்தி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஓட்டமாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு பவர் பிளே ஓவரில். விட்டாருங்க, பேட்டை விட்டாருங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் லீன் பண்ணி அடிச்சுருந்தா இன்னும் க்ளீனாக போயிருக்கும். இதுவுமே போயிருக்கும். இதுவும் போயிருக்கு. ஃப்ளாட்டாக பேட்டை விட்டதுக்கே 6ஆம் மாறி இருக்காங்க. வேந்தன் எர்லியராகவே அடித்து காட்டியிருக்காரு. பேஸுக்கு ஆப்போசிட் அந்த மாதிரி பவரை போட்டு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15 ஆடி இருக்காங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். கீரனூர் ஸ்டெயின் 11 மீதமுள்ள 24 பந்தில் 61 ஓட்டம் தேவை. செகண்ட் நியூ பவுலர் அரவிந்த். லெஃப்டி பேட்ஸ்மேன். அடிங்க, செம்ம அடிங்க.
போய்கிட்டே இருக்குங்க. எதிர்வையில் தாண்டி எதிர்த்து அடிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஆற பதிவு பண்ணியிருக்காரு இனியன். முதல் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறமா 5 ரன் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நீ என் கூட அடிச்சு கொடுத்தா தான் மேட்சுக்குள்ளே இருக்க முடியும்னு சொன்னார். சொன்ன உடனே அண்ணன் சொன்ன தம்பி அடிச்சு காட்டியிருக்காரு. இங்கே இனியன் கையிலேருந்து ஒரு 6. செகண்ட் பால் யாக்கிங் லென்த்னு பார்த்தா விக்கெட்டே போயிருக்கு. ரொம்ப பேக்ஃபுட்ல நின்று ஆட பார்த்துட்டாரு. அவரோட வேகத்தை ஏற்றி அடிக்கணும். முதல் பாலில் எதிர்த்து அடிக்க முடிஞ்சு ரொம்ப டீப்பில் போயிட்டாங்க. ஒரு லெஃப்ட் போக இன்னொரு லெஃப்ட்டை உள்ள அமைச்சிருக்காங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் சிட்டு ஸ்ட்ரைக்கில் இப்போ பாயிண்ட்டுக்கு பின்னால் ஆள் கிடையாது. ஒரே ஒரு கவர் ஃபீல்டில் டீப்பில் வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்டு செம ஃபாஸ்ட்டு. தடுக்க முடியுமா ரஞ்சித்தால அப்படின்னு பார்த்தா ஸ்லோ ஆகிருச்சு பந்து. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று மட்டுமே போட்ட மெரிட்டு கார்னர். கிராஸ் பேட் போக பார்க்கல. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. எக்ஸைட்டிங் பேட்டில் அவாய்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். அடுத்த பந்து உள்ள போடப்பட்ட பந்து போயிடுச்சு நினச்சா கேட்ச பிடிச்சிட்டாங்க. தமிழ் வேந்தன் ஆட்டமிழந்து வெளியே நேராக உள்ள போடப்பட்ட பந்து. கண்டிப்பாக வெளில போயிடுச்சு தான் நினச்சேன் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜ். ஓ க்ளோஸ் பேட்டுக்குன்னு பார்த்தா ஏறி போயிருக்குன்னு தோணுது. விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட் கொடுத்துட்டாங்க. டபுள் பிரேக் த்ரூ, டபுள் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது வேந்தன் அடித்த உள்ளே போடப்பட்ட வந்து ஆக்சுவலாக போயிடுச்சுன்னு நினச்சேன். எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். கன்சிகூட்டிவ் 2 விக்கெட்டு அஜய் ஸ்ட்ரைக்கில். இந்த பால் விக்கெட்டாமானா ஹேட்ரிக். கீழே வந்திருக்கு. நல்ல இடம். உள்ளே போடப்பட்ட பந்து. 2 ஓவர் முடிவில் 22 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க கீர்னூர் ஸ்டெயின் 11. 18 பால் பாக்கி இருக்குது. 54 தேவை. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஓவர் போட்டு கொடுத்த போல் டிகே வந்திருக்காங்க. அவருக்கான முதல் ஓவர் இது. ஸ்லோவாக போயிருக்கு. சிம்பா காத்தி பக்கம் போயிருக்கு. செகண்ட் பால் லெக்கற்ற எதிர்பார்க்கலாமான்னு பார்ப்போம். அவர் ஸ்ட்ராங்கான ஜோன் பாடி லைனில் போட்டிருக்காரு. பட் தூக்கி போட்டுற அந்த ஃப்ளோட்னால மிஸ் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன். கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவார். ஸ்கொயரு பிகைன் ஸ்கொயரு. அடுத்த பந்து ஸ்ட்ரைட்டில் போயிருக்கா தெரியவே இல்லை. ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்பயுமே தெரியல அது எங்கே போச்சுட்டு. ரொம்ப நேராக போயிருக்கு. ஒரு ரன். கூகுள் எதிர்பார்க்கலாமான்னு பார்ப்போம். சூப்பராக உள்ளே போட்டார். ஆஹா இன்னும் அடிக்கலை பிடிச்சி அடிக்கலை. ஓட பார்க்கலாம். விக்கெட்டை விட்டுருக்காங்க. அஜய் ஓடி வந்துட்டார். லெஃப்டி உள்ளே இருந்துட்டாங்க. துரத்தி ஆடிட்டாருன்னு சொல்லலாம். ஏற்றி வச்ச மணி பக்கம் போயிருக்கு. டீப் கவர்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வம்பன் ராஜ். க்ளோஸ் டு பேட். ஃபுல்லாக கமிட் ஆக முடியலை. வெல் வித் இந்த லைன். டாட் பால். வெல் எக்ஸிக்யூட்டட் ஓவர். ஸ்லோவர் நிறையா போட்டு நல்லா போட்டிருந்தார். இந்த ஒரு மீண்டும் அரவிந்த் அவருக்கான 2வது ஓவர். வைட் யார்க்கர் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் இருக்க காரணத்தினால டாட் பால். ஒரு பால் மிஸ் ஆகி 6 போனாலும் மீதமுள்ள பந்த பதட்டப்படாமல் போடுறாரு. இந்த எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. கண்ட்ரோல் ஓவர் அவர்கிட்ட. போன பால் வைட் ரீபந்த பால். டிகே பக்கம் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். குத்தி போயிருக்கும்னு தோணுது. குத்தி போனாலும் ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்கே மணி. ஸ்லோவர் ஆஃப் கட்டார். புதுசாக கட் எடுத்து போகலை பந்து. திருவி ரோல் த ஃபிங்கர் ஓவர் த பால் போட்டிருக்காரு. கண்டிப்பாக மீண்டும் வர விட்டாங்க. டிபிக்கல் ஷாட் ஃப்ரம் லெஃப்டி பேட்ஸ்மேன். ஒரு பவுண்டரி அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்டில் வர வச்சு ஆடுவார். வர விட்டு ஆடி இருக்காரு. இங்கே சிட்டு வேகம் போட்டிருக்காங்க. டாட் பால். மீண்டும் டாட் பால். போட்ட 2 ஓவர் மேட்ச் ஓவர் போட்டு கொடுத்துட்டாரு. 4 ஓவர் முடியல 35 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க கீர்னூர் ஸ்டெயின் 11. அடுத்த நியூ பால் ஜீவா. 6க்கு பெரிய டார்கெட் காத்திருக்கு. தூக்கி உள்ளே போட்டால் மேட்சை முடிப்பாங்க. உள்ளே போட்டிருக்காங்க. வித்தே கொடுக்காமல் போட்டிருக்காங்க. அரௌண்ட் விக்கெட் எடுத்து லெக் பை உண்டு. ஓடி எடுக்கப்பட்ட 1. போன பால் வைடு. செகண்ட் பால் 3. டாஸ் பால். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் கமிட்டியை பார்த்து அடிக்கப்பட்ட பந்து. அது கேட்சாக மாறி இருக்கு. போன பால் வைடு. ரீபந்த பால். தரையோட போச்சு. எதிர்வையில் ஒன்றுமே தெரியல. ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கீங்க பிங்கோ ஒரு பேட்லேருந்து. போன பால் ஒரு பவுண்டரி. ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாரு. குத்தி போட்டாங்க. டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் டீமாக செமி என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை திருப்பூர் மேக்ஸிமஸ்.